லீமா ரோஸ் 85 மாவட்ட செயலாளர்களுக்கு 80 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒன்றிய நகரம், கிளை, வட்டம், பொதுக்குழு உறுப்பினர்களை பூரா திரட்டி எடப்பாடியை நீக்கி அந்த இடத்துக்கு லீமா ரோஸ் போவதற்கான திட்டம். திமுக எப்போது வேண்டுமானாலும் காலை வாரம். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் பிசிக, சிபிஐ, சிபிஎம் 2 முஸ்லீம் லீக், முதல்ல முடியாத முஸ்லீம் லீக்கை மீண்டும் அனுப்பியது திமுக தான். தாவேகாவில் அமைச்சர் பதவி கேட்டு, லீமா ரோஸ் உட்பட அமைச்சர் பதவி கேட்டு அதிமுகவை உடைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார். எடப்பாடியுடைய பலவீனம் திமுகவை எதிர்க்கட்சியாகவே பாவிக்க 5 ஆண்டு காலம். அதுதான் எடப்பாடியினுடைய பலவீனம். SNJ ஜெயமுருகன் 50,000 கோடி வியாபாரம், மது ஆலை அதிபர், 50 மது ஆலைக்கு அவர் தான் தலைவர். அவர் இப்போ இந்த பெட்டி எங்கே இறக்குவது, நான் தாயா பவர் சென்டர், எல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும். இப்போ அந்த பவர் சென்டர் செஞ்சி வீட்டில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. 500 கோடி. ஒரு குவாரிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கும். இவர் பங்குதாரா இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குவாரிகளில் ஒரு 300 கோடி கொடுப்பதை விட இங்க அதிமுகவை உடைத்துக் கொண்டு தாவேக இணைந்தால் 300 கோடி மிச்சம், மேற்கொண்டு 300 கோடி வரும். திமுக ஊழல் செஞ்ச அதிமுக எதுக்காது, அதிமுக ஊழல் செஞ்ச திமுக எதுக்காது, 2 பேரும் ஊழல் செய்த விஜய் எதிர்க்க மாட்டார், விஜய் ஊழல் செய்த இவர்கள் எதிர்க்க மாட்டார். அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. சட்டமன்றம் கூடி இருக்கு, புதுசா பொறுப்பேற்ற முதலமைச்சர் வராங்க சட்டமன்றத்துக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பிரதான எதிர்கட்சியாக இருந்த அதிமுக எப்பயுமே சட்டமன்றத்துக்கு வரும்போது ஒன்னா வருவாங்க. பட் இன்னைக்கு 2 அணியா வராங்க. மீண்டும் இன்னொரு பிளவா அப்படின்னு கேட்கவே முடியாது. கண் கூட பார்த்துட்டோம். என்ன நடக்குது அதிமுகல? SP வேலுமணி தலைமையில ஒரு அணி வருது. CV சண்முகம் பிரஸ் மீட்டா கொடுக்குறாரு. போய் சபாநாயகரை சந்திச்சு அதாவது அதிமுக தலைவர் பதவிக்கும் அங்க இது பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியா போய் சந்திக்கிறாரு சபாநாயகரை. என்ன நடக்குது? அதிமுக அமைச்சர் பதவி தாவேகாவில் 8 அமைச்சர் பதவிக்காக அதிமுகவை உடைத்து வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் தலைமையில் இவர்களுக்கெல்லாம் மாபெரும் தலைவர், தங்க தலைவி, தங்க தாரகை லீமா ரோஸ். இப்பதான் வந்தாங்க. இவர்கள் தாவேகாவில் அமைச்சர் பதவி கேட்டு லீமா ரோஸ் உட்பட அமைச்சர் பதவி கேட்டு அதிமுகவை உடைப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள். ஆமா, இது வெற்றி பெறாது. காரணம், இவர்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காக இவர்கள் விஜயோடு கூட்டணி வைக்கிறார்களே தவிர அதிமுக தொண்டனுக்கோ அதிமுகவுக்கோ இதில் எந்த விதமான பலனும் இல்லை. நீங்க CV சண்முகம், டாஸ்மார்க் சண்முகம், புதுசா இருக்கு. அவரு மைன்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. டாஸ்மார்க் அவருக்கு ரொம்ப நெருக்கம். அப்போ இந்த சண்முகம் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த போது 50க்கும் மேற்பட்ட குவாரிகளினுடைய பங்குதாரர். ஆமா, இந்த பங்குதாரர் மீண்டும் புதிய அரசில் அந்த குவாரிகளை உரிமத்தை புதுப்பிப்பதற்கு ஒரு 300 கோடி ரூபாய் கொடுக்கணும். எந்த அரசு வந்தாலும் ஒரு குவாரிக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்கணும். அப்போ இவர் பங்குதாரா இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட குவாரிகளில் ஒரு 300 கோடி கொடுப்பதை விட நீங்க அதிமுகவை உடைத்து கொண்டு தாவேக இணைந்தால் 300 கோடி மிச்சம், மேற்கொண்டு 300 கோடி வரும். இதுதான் அவர்களுடைய திட்டம். அதே போலதான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக கற்பனை செய்து கொண்டிருக்கிற வேலுமணி. பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. 22 துறைக்கு அவர் தான் அமைச்சர் எடப்பாடி காலத்தில். எடப்பாடி ஒரு பொம்மை முதல்வர். இந்த வேலுமணி மீண்டும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேண்டி பதவி வெறி பிடித்து அலைகிறார்.
வேற ஒண்ணுமே இல்லை. காது கேட்காது, கண்ணு தெரியாது, நடக்க முடியல. நத்த விஸ்வநாதன் போக்குவரத்து துறை மந்திரி, வீரமணி கல்வி மந்திரி. இப்படி இவர்களெல்லாம் மந்திரி பதவியில் யாரு வெற்றி பெற்றது? தாவேகா. மந்திரியாவது அதிமுக. மீண்டும் ஓபிஎஸ், மீண்டும் ஓபிஎஸ். ஆமா, அதாவது இப்படித்தான் அதிமுக ஓபிஎஸ் எல்லாத்தையும் உடைத்து கொண்டு போனார். அதே போலதான் இவர்களெல்லாம் நவீன ஓபிஎஸ், நவீன ஓபிஎஸ். இப்போ லீமா ரோஸ் 85 மாவட்ட செயலாளர்களுக்கு 80 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒன்றிய, நகரம், கிளை, வட்டம் எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களை பூரா திரட்டி எடப்பாடியை நீக்கி அந்த இடத்துக்கு லீமா ரோஸ் போவதற்கான திட்டம். லீமா ரோஸா வேலுமணியா? லீமா ரோஸ். இப்போ ஜெயலலிதா இருந்த இடத்துல வேலுமணி உட்பட அத்தனை பேரும் லீமா ரோஸை தலைவராக பார்க்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி லால்குடியில் 60 ஒன்றிய, நகர, கிளை செயலாளர்கள் அத்தனை பேரும் பார்ச்சுனர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு என்ன காரு? பார்ச்சுனர் கார். அப்போ அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் விலைக்கு வாங்கப்பட்டார்கள், பர்ச்சேஸ். இப்போ எப்படியாவது அமைச்சர் ஆகிவிட வேண்டும், விஜயிடம் பேரம் பேசுங்க. அங்க மருமகன் தானே இருக்கார், பவர் சென்டர் மருமகன் தானே, மருமக, மாமியார், மகன் பாண்டிச்சேரியில். இந்த கள்ளலாற்றி குடும்பம், இந்த கள்ளலாற்றி குடும்பம் ஒட்டுமொத்தமாக இவர்களை விலைக்கு வாங்கிவிட்டது. இதுல மிஞ்சியவர்கள் எடப்பாடியோடு இருக்காங்க. இப்ப இவங்க கட்சியை கைப்பற்ற, சட்டசபை கட்சியினுடைய தலைவர் வேலுமணி, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆவதற்கு லீமா ரோஸ் முயற்சிக்கிறார். இதுல பொதுக்குழு 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் 1/3 பங்கு சேர்ந்து தான் புது செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். இப்போ கட்சியினுடைய அடையாளமாக எடப்பாடி மாறி போயிட்டார். எத்தனை தோல்வி வரட்டும், ஆனா சிவி சண்முகமே தோத்து போயிட்டாரு. அவரே அந்த மாவட்டத்துல என்ன 10 எம்எல்ஏ கொடுத்தாரா? இல்ல கொங்கு பெல்ட்ல வேலுமணி தான் 10 எம்எல்ஏ கொடுத்தாரா? அதே அதிமுகவே கேட்டிருக்கிறது இன்னைக்கு அபிஷியல் பேஜ்ல. அப்போ இது போன்ற இந்த நபர்கள் எல்லாம் விரிபிடித்து பல கோடி பணத்தை சேர்த்தியாச்சு. இனி சேர்த்த வேண்டி இருக்கு. அமைச்சர் பதவிக்கு அதிமுக விற்பதற்கு தயார், ரெட்டலையை அடகு வைப்பதற்கு தயார். இந்த சூழல் தான் இப்ப அதிமுக தொண்டை அமைதியா வேடிக்கை பார்க்கறான். வேடிக்கை பார்த்து என்ன நினைக்கிறான்? அவனோட பொதுக்குழு கையெழுத்து வாங்க 1 கோடியோடு மாவட்ட செயலர் போகும்போது விரட்டி அடிக்கப்பட்டு இருக்கிறான். எங்கேயும் செய்தி வரல, எங்கேயா செய்தி வரல. இந்த ஊடகங்கள் அத்தனையும் ஆதவ் அர்ஜுனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ அங்க எடப்பாடிக்கு செம்பும் திராணியும் வருவதற்கு என்ன காரணம்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய முகமாக 10 ஆண்டு காலம் ரிஜிஸ்டர் ஆயிட்டார். யாரு? எடப்பாடி. சரி. இதை வேலுமணியை வச்சு அவன் பார்க்க மறுக்கிறான். சண்முகத்தை, டாஸ்மார்க் சண்முகத்தை வச்சு பார்க்க மறுக்கிறான். இதுதான் எடப்பாடியுடைய பலம். எடப்பாடியுடைய பலவீனா திமுகவை எதிர்கட்சியாகவே பாவிக்கல 5 ஆண்டு காலம். அதுதான் எடப்பாடியினுடைய பலவீனம். எடப்பாடி 5 ஆண்டு காலம் திமுகவை எதிர்கட்சி தலைவராக பாவித்திருந்தால் விஜய் இடத்துக்கு எடப்பாடி தான் இருப்பார். இவர் யாரோட அன்கோ போட்டாரு? திமுகவோடு. திமுக ஊழல்கள், லஞ்ச லாவணியங்களை எதிர்ப்பதே இல்லை. ஏன் எதிர்ப்பது இல்லைன்னா, இவர் ஊழல் செய்த பொழுது திமுக எதிர்க்கல. திமுக ஊழல் செஞ்ச அதிமுக எதுக்காது, அதிமுக ஊழல் செஞ்ச திமுக எதுக்காது. 2 பேரும் ஊழல் செய்த விஜய் எதிர்க்க மாட்டார், விஜய் ஊழல் செய்த இவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். நல்ல கூட்டணியில் தமிழ்நாடு விளங்கிரும். இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு போய் சமரசம் செய்து கொள்வதற்காகத்தான் அங்க போனார் விஜய். எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தாரு. ஆமா, எல்லா தலைவரும். ஸ்டாலின் மட்டும் பார்த்திருந்தா இந்த செய்தி 100% உறுதியா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்கலையே விஜய் அவர்கள். எடப்பாடி சுக்குநூறா கிடக்கிறாரு. அவர் எப்படி பார்ப்பார்? அவர் எதை சொன்னாலும் எடுபடாது. இன்னைக்கு சிவி சண்முகம் இல்லத்துக்கு போய் சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் உண்டு. விஜய் போய் சிவி சண்முகத்தை சந்திப்பாரா? முன்னாள் அமைச்சர். அதாவது இப்ப அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் தேவை. ஓகே. திமுக எப்போது வேண்டுமானாலும் காலை வரும். இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிக, சிபிஐ, சிபிஎம் 2 முஸ்லீம் லீக்,
முதல்ல முடியாத முஸ்லீம் லீக்கை மீண்டும் அனுப்பியதே திமுக தான். சரி, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியே சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு, எங்க கூட்டணி கட்சி தயவால தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்போ இந்த 4 கட்சி கூட்டணிய கேடயமா ஸ்டாலின் வச்சிருந்தார். ஓகே, இந்த 4 நீங்க சபரீசனை கைது செய்தாலோ துர்காவை கைது செய்தாலோ இந்த 4 பேர் ஆட்சி கவுத்துட்டுரும். ஏன் 4 பேரும் திமுக ஓட்டு, திமுக நோட்டு. எல்லாத்துக்கும் 200 கோடி 300 கோடி. நீங்க முஸ்லீம் லீக்குக்கு 50 கோடி வாங்கியிருக்கான். சிபிஐ பணம் வாங்கியிருக்கு, சிபிஎம் பணம் வாங்கியிருக்கு. லஞ்ச லாவணி ஊழல் பணத்தை சிபிஐ வாங்கியிருக்கு. இதுதான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைமை. அங்க சிபிஐயில் இருக்கிற தளி ராமச்சந்திரா ஒரு கொலை குற்றவாளி, திராவிட கழகம் சேர்ந்தவன கொலை செய்த கொலை குற்றவாளி, பெரிய குவாரி அதிபர். அவர் ஒரு வேலுமணி, கம்யூனிஸ்ட்ல ஒரு வேலுமணி, கம்யூனிஸ்ட்ல ஒரு தங்கமணி, கம்யூனிஸ்ட்ல ஒரு வீரமணி. அப்போ இவர்கள் திமுக மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இரவோடு இரவா ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள். இந்த ஒப்பந்தம் தான் 5 நாளா தாமதப்படுத்துவதற்கு காரணம். திமுக மீது எந்த நடவடிக்கை எடுத்து விடக்கூடாது. இப்போ அடுத்து தாவேக என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அதிமுக கூட்டணியை உடைத்து 37 பேர், அதாவது 1/3 போனா கட்சி தாவல் தடை சட்டம். வேலுமணி அவர்களோட 34 எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஆதரவுல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 17 பேர் தான் இருக்காங்க. அப்போ சட்டம் வேலுமணி தான் வலிமையா இருக்கார். அப்போ இந்த கூட்டணி வந்த பிறகு 4 கட்சி கூட்டணியை கழட்டி விட்டார். திரும்ப சொல்லிட்டார், நாங்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லாம சொல்லிட்டார். எங்களுக்கு கொள்கை உடன்பாடு முடிஞ்சு போச்சுட்டார். அப்போ இந்த ஊழல் வாதிகள் CV சண்முகம், வேலுமணி, தங்கமணி, நத்தம், இப்படி 8 பேர் அமைச்சர் கேட்குறாங்க 37 பேர்ல. இவர்கள் இனிமே இந்த தீய சக்திகள் அந்த தூய சக்தியை தாங்கி பிடிக்கும், தீய சக்தி திமுகவையும் தாங்கி பிடிக்கும். நீங்க ஒரு கதை, நான் பழைய மன்னர் காலத்து கதை. மன்னர் மாறு வேஷத்துல நகர்வலம் வருவார். அப்படி நகர்வலம் ஒரு நாள் வரும்போது, ஒரு கணவன் நான் வெளியூருக்கு போறேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், பத்திரமா இருந்துக்கிட்டு போவதை மாறு வேஷத்துல வந்த ராஜா பார்க்கிறார். ராத்திரியில நகர்வலம் வர்றாரு. வரும்போது அந்த வீட்டுல பேச்சு சத்தம் கேட்குது, ஆண் குரல் கேட்குது. ராஜா, நேற்று தானே வழி அனுப்பி அந்த கணவன் வெளியூர் போறான், இப்போ வேற யாரும் உள்ள பூந்துட்டானே, நம்ம தினத்தந்தியில் வர்ற மாதிரி கள்ளக்காதலன் கைது அப்படி இருக்குமோ அப்படின்னு காது கொடுத்து கேட்குறாரு. கேட்டு கதவை தட்டுறாரு. தட்டும்போது கணவனுடைய குரல் கேட்குது. யாரோ கதவை தட்டுறாங்க, போய் கதவை தோற பார்த்து அதே குரல். அப்போ ராஜா, சரி வேற யாரும் தான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். கணவன் ஊருக்கு போகாமல் திரும்பி வந்துட்டாலும் உடனே திரும்பி வந்துட்டான். இப்போ கணவனுக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம ஊருக்கு போயிட்டோன்னு சொல்லி வேறவனோட தட்டுறான். ஒருவேளை கள்ளக்காதலாம் இருக்குமோ, தினத்தந்தி வர்ற மாதிரி சந்தேகம் வந்துடக்கூடாது. ராஜா என்ன பண்ணுறாரு, எல்லா வீட்டையும் தட்டிட்டு போயிட்டார். கதையை படிச்சிருக்கீங்களா? அதே போலதான் நாங்கள் செய்கிற ஊழலை நீங்கள் சமரசம் செய்து கொள்ளுங்கள். இப்போ SNJ ஜெயமுருகன் 50,000 கோடி வியாபாரம், மது ஆலை அதிபர், 50 மது ஆலைக்கு அவர் தான் தலைவர். அவர் இப்போ நீங்கள் புட்டிய முதல்ல செனட்டாப் ரோட்டில் இறக்கி வச்சுட்டு இருந்தார். இப்போ எங்கெங்க இறக்குறது? இந்த பெட்டி எங்கே இறக்குவது? நான் தாயா பவர் சென்டரு, எல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது சொன்னாரா? இப்போ அந்த பவர் சென்டரு சஞ்சய் வீட்டில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கு 500 கோடி. யார் வீட்டில்? சஞ்சய் அவருடைய பழைய சீரியல் நடிகர் சஞ்சீவ். அப்போ இது யாருக்கு தெரியும்? இறக்கி வச்சு நாங்கள் சொல்லிவிட்டார். எல்லா சபரீச வீட்டில் இருந்த எல்லா தரகர்களும் லைசன்ஸ் ஒர்க்கரும் எங்கே இருக்கான்? எல்லாம் பனையூர் பக்கம் வந்துட்டான். நீங்கள் எப்படியா நல்லாட்சி தருவீங்க? சட்டசபையில் நாங்கள் 2 பேரும் கல்லூரி, 2 பேருமே கல்லூரியை முடிக்கல, 2 பேருமே டிஸ்கண்டினியூ. எல்லாம் அந்த குட்டிச்சவத்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளுங்க. இவர் 2 பேரா, இவர் எதிர்கட்சி தலைவர், இவர் முதலமைச்சர், இவர் ஆப் கோட்டு, அவர் ஃபுல் கோட்டு. விளங்கமாயா அந்த நாடு, மண்ணள்ளி போடுங்கய்யா. அப்போ எவ்வளவு சட்டசபையில எங்கேயா 5 லட்சம் கோடி மக்கள்ல கடன் சுமை மக்கள் தலையில் இப்படி ஏறிச்சு? இதெல்லாம் கேட்டிருக்கணும் விஜய்.
இப்பதானே வந்திருக்காங்க. ஆமா, பெரும்பான்மையை நிரூபிக்கணும், அவர் முதல்வர் பதவியை அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும். இவ்வளவு பெரிய நெருக்கடியில இருக்காரு. நெருக்கடியில ஒண்ணு இல்லாம அதிமுக உடைச்செல்லாம் வந்துட்டாங்க. நெருக்கடி இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவர் அங்க ரெடி பண்ணிட்டாரு. ஓகே, 7 சீட்டு ஸ்ரீ சண்முகம் தரப்புல இருந்து தாவேகாவிடம் 7 சீட்டு கேட்கப்பட்டிருப்பதாகவும் 3 சீட்டு 3 அமைச்சர் பதவி வரைக்கும் இறங்கி வந்திருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இது உறுதியா? உறுதி. 8 சீட்டு கேட்டாங்க. 8ல இப்ப 5 உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, அதிமுக தொண்டர்களுடைய நிலை என்ன? அதிமுகன்ற கட்சி இனி எப்படி? இல்லம்மா, 25% இந்த தேர்தல வாக்கு வாங்கி இருக்கு. அது நிரந்தரம் சொல்றேன். 1.5 கோடி 1 கோடியே 34 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கு. அதனால இவர்களெல்லாம் ஓபிஎஸ், வேலுமணி ஓபிஎஸ், இபிஎஸ் போற எல்லாரும் ஓபிஎஸ் தான். எடப்பாடி தலைமையில் அந்த கட்சி இருக்கு, ரெட்டையில இருக்கு, 25% ஓட்டு இருக்கு. இவங்க தொண்டைகிட்ட போய் பொதுக்குழு கைது வாங்க முடியாம திருப்பி ஒடியாட்டாங்கல்ல. ஏன் லீமா ரோஸ் பொதுக்குழுவை கூட்ட சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறாரு? இல்ல, அதாவது சிவி சண்முகம் சொல்றாரு அவரு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர்களால் கூட்ட முடியாது. ஓபிஎஸ் எப்படி 5 பேர் கூட கூட்ட முடியல. 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது தாவேகாவில் இணைவதற்கும் அவங்க ரெடியா இல்ல. புது அணியாக தான் செயல்பட, அதிமுக அணியாக தான் செயல்பட போறாங்க. 2 அணியா எப்படி அதிமுக முடியாது. அதாவது இதெல்லாம் தாவேகா சொல்லுகிற கூத்து. தாவேகா என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்பாங்க. ஏன்னா தாவேகா அமைச்சராக போறாங்க. தாவேகா என்பது அதிமுகவுக்கு எதிரான கட்சி. அதிமுக ரோல்லே இல்லையா, எங்களுக்கு திமுக தான், அதிமுக கதை முடிஞ்சதுயா, இப்படித்தானே சொன்னாங்க. இப்போ அதே அதிமுக விஜய் அமைச்சரவையில் அமைச்சர்னா எந்த தொண்டை ஏத்துக்கும்? இவர்களெல்லாம் எதிர்கால நவீன ஓபிஎஸ் முக்கியம்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 10 தோல்வி 11 தோல்வி ஆயிடுச்சு. 25 தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகணும். நாங்க போய் மொத்தமா கட்சி வித்துருவோம். முக்கியம். ஆமா, கட்சி தான். லீமா ரோஸ் தான் முக்கியம். லீமா ரோஸ் பணம் தான் முக்கியம். இப்ப அந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆகணும். அந்த அம்மா துடிக்குது. லீமா ரோஸ் மொத்தமா ஒரு 10,000 கோடி தரப்ப அந்த கட்சி விட்டு போயிருங்க, எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிருக்கும். இந்த டாஸ்மாக் சண்முகங்கள் எல்லாம். லீமா ரோஸுக்கு இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அந்த அம்மா எப்படி எம்எல்ஏ ஆகும்? ஜெயலலிதா இருக்கும்போது எம்எல்ஏ ஆகிட முடியுமா? எம்எம் ராமசாமி செட்டியார் எம்பி ஆகணும்னு பல 50 கோடி கொடுத்தாரு. முதல்ல 50 கோடி, 2வது அவரை போய் வேற எங்க போச்சு, சசிகலா காசை வாங்கிட்டு உள்ள விடுதான் முடியான்ட்டு மறுபடியும் 50 கோடி கொண்டு தேவகோட பையனுக்கு கொடுத்து அவர் கர்நாடகா கோட்டால எம்எம் ராமசாமி செட்டியார் எம்பி ஆனாரு, செத்து போயிட்டார். இந்த கட்சி அதிமுக யாருக்கு விற்கப்பட மாட்டாது ஜெயலலிதா இருக்க வரைக்கும். இப்போ கூவி கூவி விற்கப்படும். விஜய்க்கு பாதி, ஆதவர்ஜனா பாதி, ஆதவர்ஜனா மாமியாருக்கு பாதி. இத அதிமுக தொண்டை வேதனையோடு பார்க்கலாம். நம்ம கட்சி இப்படி கூவி கூவி விற்கிறானுங்களே. ஓபிஎஸ் வித்துட்டு அவர் போய் திமுக சேர்ந்துட்டாரு. இப்போ நவீன ஓபிஎஸ்கள் இந்த அதிமுக விற்பதற்கு அதிமுக தொண்டை ஒரு காலம் விட மாட்டோம். இல்ல, இப்போ என்னதான் தொண்டர்களுடைய, அதாவது நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக விஜய் வருகையால அதிமுக அழிவு சந்திக்கும், மிக பெரும் பாதிப்பு இருக்கும்னு நம்ம பேசினா கூட, 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு தள்ளி போனா கூட 1.5 கோடி வாக்குகளை பெற்று இருக்கிறது அதிமுக. அந்த கூட்டணி 1 கோடி வாக்குகள் கூட்டணிக்கு 34 லட்சம் வாக்கு. பாஜக இல்ல ஒண்ணு இல்லமா, அங்க முழுக்க அதிமுக. சரி, ஓகே, போயிருக்கு. அப்படிங்கும்போது அப்ப தொண்டர்களுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அபிஷியலா பார்க்கும்போது 2 அணியா இருக்காங்க அப்படின்னா பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு அணிக்கு சொல்லுவாங்க. யார் அதுல வெற்றி பெற்று வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க பக்கம் ஆதரவா இருக்காங்க. பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா பொதுக்குழு கூட்டி யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? பொதுக்குழு எடப்பாடி கூட்டவே மாட்டார். ஏன் பொதுக்குழுய கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தான் கூட்டணும். யாரு? ஓபிஎஸ், நவீன ஓபிஎஸ்கள் அவர்கள் தான் கூட்டணும். வேலுமணி பின்னாடி அவரு இப்ப ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்துட்டாரு. இவர் தாவேக்கல போக போறாரு. இவர் ஒரு தொண்டாமுத்தூர் ஓபிஎஸ். இவர் விழுப்புரம் ஓபிஎஸ், அவர் தொண்டாமுத்தூர் ஓபிஎஸ். இன்னொருத்தர் நீங்க கோதுமை மாவுல மருந்து கலந்து மாத்திரையாக்குன புதுக்கோட்டை ஓபிஎஸ். 3 ஓபிஎஸ்களும் பொதுக்குழு கூட்டவே முடியாது. ஓபிஎஸ் வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் 50 பொதுக்குழு உறுப்பினர் கூட அப்படி போல. நீங்க கட்சி அலுவலகத்தை கைப்பற்றிட்டு அடிச்சு உடைச்சு, கடப்பாறை வச்சு உடைச்சு, நீதிமன்றத்துக்கு சாவி போயிடுச்சு. நீதிமன்றம் கேட்குது, சரிங்க உங்களுக்கும் கட்சி நடத்தணும், அவருக்கும் கட்சி நடத்தணும்,
உங்களுடைய பொதுக்குழு உறுப்பினருடைய பட்டியலை கொடுங்க, உங்க பொதுக்குழு உறுப்பினர் பட்டியலை கொடுங்க. இவருக்கு ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர் 2500 பேர் கொடுத்தான். ஓபிஎஸ்க்கு 2 பேர் கூட பொண்டாட்டி கூட கொடுக்கல, பிள்ளையும் கொடுக்கல. மக வந்து ரவீந்திரநாத் மோடி எங்க டாடின்னு லெட்டர் பேட் வச்சிருந்தார். சரி, இப்போ ஓபிஎஸ் கூட யாருமே இல்ல, ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அவருடைய ஆதரவாளர்களான கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, விலகினவங்க, கட்சி செயல்பாட்டிலே இல்லாதவங்க எல்லாம் வந்தாங்க. அதுதான் ஓபிஎஸ்னுடைய அன்றைய நிலையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. இபிஎஸோட ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு அணியில திரண்டிருக்காங்க. 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட இருக்காங்க. அப்ப இதுல பலம் யாருக்கு அப்படிங்கிறது? எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் என்ன பண்ணாருன்னா, பொதுக்குழு தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும். அதை மாத்திட்டாங்களே. யாரு? அதுல நிறைய சேஞ்சஸ் இல்ல, இதை மாத்த முடியாது. இதுதான் அடிப்படை பைலா. இதுதான் கூட்டணும். பொதுக்குழுவை யார்? அவைத்தலைவர் தான் கூட்டணும். அவைத்தலைவர் எங்க இருக்காரு? யார் அவைத்தலைவர்? ஓபிஎஸ், இது வேலுமணி அவைத்தலைவர், டாஸ்மார்க் அவைத்தலைவர் இல்ல. அவைத்தலைவர் தமிழ் மகன் உசி, அவர் தான் கூட்டணும். அவர் இவர்கள் சொன்னா கூட்டுவாங்களா? தெரியலையே. கூட்ட மாட்டார், அவர் கூட்டவே மாட்டார். இவர்கள் பூரா நீங்க விஜய் வீட்டுக்கு போக தயாராயிட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த கட்சி அழிக்க தயாராயிட்டாங்க. மந்திரி பதவி வேணும், குவாரி நடத்தணும், டிரான்ஸ்போர்ட் நடத்தணும். இதுக்குத்தான் இவர்கள் நாயா அலைகிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அவர் எப்படி கூட்டுவாரு? சரிப்பா, நீங்க பொதுக்குழு உறுப்பினரை கல்யாண மண்டபத்தோட 2500 பேர் கூட்டுங்களேன். பொதுக்குழு கைது வாங்குறதுக்கு போயிருக்காங்க. லீமா ரோஸ் காசு எடுத்துட்டு அவன் விரட்டி விட்டான். ஆமா, அதிமுக தொண்டனுக்கு அதிமுக ரிஜிஸ்டர் 10 வருஷமா ரிஜிஸ்டர் ஆன முகம் எது? எடப்பாடி தான். வேலுமணி முகம், விஜய் முகம், இது தெரியுது. செல்லுபடியாகாம சோற்றில் அடித்த பந்தாக திரும்பி வந்து இப்ப இந்த எம்எல்ஏக்களுக்கு பூரா முதல் தவணையா 10 கோடி பணம் கொடுத்துருக்காரு வேலுமணி. 2வது தவணை லீமா ரோஸ் 10 கோடி கொடுத்துருக்கு. இந்த 10 கோடி வர வரைக்கும் அவன் இருப்பான். பல 10 கோடி வாங்க வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருப்பான். நீங்க ஜெயக்குமார் கேட்குறாராம், என் பையன் தேர்தல் 100 கோடி செலவாகி போச்சு, நான் எலெக்ஷன் 100 கோடி, இந்த கட்சி ஆட்சிக்கே வராது போல் இருக்க, 200 கோடி போச்சு சொந்த காசு. உங்க அப்பா சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கழிச்சிட்டு இருந்தார் தெரியுமா மிஸ்டர் ஜெயக்குமார்? 100 கோடியா ஒரு தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்க ஒரு உறுப்பினர். ஆமா, கருங்கல் பாளையம் அந்த தொகுதியில அதிகமா பணம் கொடுத்தது தங்கமணி. 6000 ரூபா கொடுத்தாரு ஒரு ஓட்டுக்கு. எத்தனை ஓட்டு? 2 லட்சம் ஓட்டு. 120 கோடி கொடுத்துருக்காரு. எவ்வளவு? 120 கோடி. அதே தொகுதியில கொக்கு பாலம் திமுகவில் நின்ன ஒரு வேட்பாளர் 8000 ரூபா கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஆச்சு? 160 கோடி. 2000 ரூபாய்க்கு இப்போ மக்கள்லாம் வாங்குறது இல்லை, வாங்கி அவனுக்கு ஓட்டு போடுறது அது வேறு விஷயம். திருடி வச்சிருக்கீங்க, ஒரு 5000 கூட. சரி, பார்ப்போம் என்ன அதிமுக அடுத்த கட்ட எதை நோக்கி போகுதுன்னு பார்த்துட்டு பேசுவோம். நன்றி. நன்றி.